Good morning, students. Today I am going to take real analysis. Connected பார்த்தோம் இல்லையா, கனெக்டடுக்கு யூஸ் பண்ணி கனெக்டடில் வந்து கனெக்டட்னஸ் அண்டு காம்பேக்ட் பார்த்தோம். கனெக்டட்னஸ் கனெக்டட் சப்செட் ஆஃப் ஆர் பார்த்தோம். கனெக்டட்னஸும் அண்டு கன்டினியூட்டியும் பார்த்தோம் இல்லையா, இன்டர்மீடியட் தியரம் யூஸ் பண்ணி பார்த்தோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு அதில் வந்து கனெக்டட் சப்செட் ஆஃப் ஆர் வந்து இன்டர்வல் வந்து கண்டிப்பாக அது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். சரியா, அதை படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் பார்க்க போகிறோம். காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸில் நான் ஒரு கொஸ்டின் எடுத்தேன், இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் அந்த கொஸ்டினை. காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ்னால் என்னது? எம் ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ், அதுக்கு ஃபேமிலி இருக்கும். ஜி ஆல்ஃபான்னு ஒரு ஃபேமிலி. ஜி வந்து நிறைய கூட்டங்கள், ஃபேமிலி நிறைய கூட்டமாக இருக்குன்னு வச்சுக்கேன். அப்போது இந்த ஃபேமிலி அது எப்போவுமே ஓப்பன் செட்டில் இருக்கும். A family of open set G alpha in M is called open cover for M if union of G alpha is equal to M. இல்லையா, அதுக்கு சப் ஃபேமிலி. இப்போ பாட்டி தாத்தா கூட சேர்ந்து வாழ்வாங்க, அதுக்கு சப் ஃபேமிலினா அம்மா அப்பா மட்டும் வாழ்வாங்கன்னு வச்சுக்கோங்க. சம் ஃபேமிலி ஆஃப் ஜி ஆல்ஃபா விச் இட் செல்ஃப் ஏ ஓப்பன் கவர், அதுவும் ஓப்பன் கவராக இருக்கும். இட்டு கால்டு ஏ, அதுக்கு பேர் வந்து சப் கவர். சப் ஃபேமிலிக்கு என்ன யூஸ் பண்ணிக்கணும்? சப் கவர். சரியா, the metric space M is a compact if a very open cover for M is a finite subcoverன்னு வருது. சரியா, அடுத்தது that is for, இதை எப்படி எழுதிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து யூனியன் போட்டு எழுதிக்கலாம். யூனியன் ஆஃப் ஜி ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எம். there exists a sub family வந்து ஜி ஆல்ஃபா 1 ஜி ஆல்ஃபா 2 up to ஜி ஆல்ஃபா n such that the union of I is equal to 1. நிறைய இருந்துச்சுன்னா I is equal to 1 to n, G alpha is equal to M. இது நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். சரியா, அடுத்தது நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். M is the metric space, M is subset of M, A is compact if and only if அதோட collection of G alpha of open set in M such that union of G alpha is subsets of A, there exists M subfamily of G alpha 1, G alpha 2 up to G alpha n such that union of G alpha is a subset of n வருது. That is A is a compact if and only if open cover for A is a set of open in M has finite subcover. M is a compact subset of M. A is a compact subset of M. G alpha வந்து ஒரு subfamily, subcollection of the open set in M such that union of G alpha is set of A. இது சப்செட் சொல்லிட்டு இருக்கோம்ல, இதை என்ன சேஞ்ச் பண்ணலாம்? இன்டர்செக்ஷன் போட்டு எழுதிக்கலாம். அப்போ யூனியன் ஆஃப் ஜி ஆல்ஃபா இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ. யூனியனை வெளியே எடுத்துட்டால் ஜி ஆல்ஃபா இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எழுதிக்கலாம். ஜி ஆல்ஃபா வந்து ஓப்பன் இன் எம்னு எழுதிக்கலாம். அதே போல் ஜி ஆல்ஃபா இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஓப்பன் இன் எம். அடுத்தது ஜி ஆல்ஃபா intersection A is open cover for A. A is compact. This open cover has finite subcover. Same. That is G alpha 1 intersection A, comma G alpha 2 intersection A up to G alpha n is intersection A. இதை என்ன எழுதிக்கலாம்? யூனியன் போட்டு எழுதிக்கலான்னு. யூனியன் ஆஃப் I equal to 1 to n G alpha intersection A equal to n எழுதிக்கலாம். யூனியனை வெளியே எடுத்தால் we get this answer. Okay. நெக்ஸ்ட்டு வந்து கான்வர்ஸ் பார்ட் வந்து ஏ இஸ் காம்பேக்ட்னு ப்ரூஃப் பண்ணிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அஸ்யூம் தட் எவரி கலெக்ஷன் ஜி ஆல்ஃபா ஆஃப் ஓப்பன் செட் இன் எம் சச் தட் யூனியன் ஆஃப் ஜி ஆல்ஃபா இஸ் சப்செட் ஆஃப் ஏ தேர் எக்ஸிஸ்ட் ஏ ஃபைனைட் சப் கலெக்ஷன் ஜி ஆல்ஃபா 1 ஜி ஆல்ஃபா 2 அப் டு ஜி ஆல்ஃபா n சச் தட் யூனியன் ஆஃப் I equal to 1 to n ஜி ஆல்ஃபா இஸ் சப்செட் ஆஃப் ஏன்னு வருது. we prove that A is compact. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட்டு ஹெச் ஆல்ஃபான்னு எடுத்துக்கணும். ஜி ஆல்ஃபா முடிஞ்சிருச்சுல, அடுத்த பார்ட் வந்து ஹெச் ஆல்ஃபா பி த ஓப்பன் கவர் ஃபார் ஏன்னு எழுதிக்கணும். ஹெச் ஆல்ஃபா இஸ் ஓப்பன் இன் ஏ ஃபார் ஆல் ஏ ஆல்ஃபா. ஹெச் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஜி ஆல்ஃபா இன்டர்செக்ஷன் ஏன்னு எடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஓப்பன் சொல்லும் போது ஜி ஆல்ஃபான்னு கூட வந்துடும் இல்லையா. இன்டர்செக்ஷன் ஏ ஒய் ஜி ஆல்ஃபா இஸ் ஓப்பன் இன் எம் ஃபார் ஆல் எக்ஸ். அப்போ யூனியன் ஆஃப் ஹெச் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல், யூனியன் எடுத்துகிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். சரியா, அடுத்தது பை அசம்ஷன்ஸ் யூனியன் I equal to 1 to n மூலம் தான் முடியும். சரி, இதே போல் ஹெச் ஆல்ஃபா யூனியன் போடும்போது I is equal to 1 to n ஹெச் ஆல்ஃபா I is equal to A, ஹெச் ஆல்ஃபா 1 ஹெச் ஆல்ஃபா 2 up to ஹெச் ஆல்ஃபா n is a
finite subcover of the open cover H alpha of A, that is A is compact. அடுத்தது பாருங்கள் நெக்ஸ்ட்டு a compact set of subset of A is M is boundedனு கொடுத்துருக்காங்க சரியா. ஒரு காம்பேக்ட்னால யூனியன் போடணும். அடுத்த யூனியன் இஸ் ஈக்குவல் டு I ஈக்குவல் டு 1 to N போடணும். இப்போ ஃபஸ்ட்டு பாரு லெட் தியரம் ப்ரூஃப்லாம் கொஞ்சம் நல்லா படித்தா தான் எழுத முடியும் சரியா. லெட் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏன்னு எடுத்திருக்காங்க. கன்சிடர் நம்ம ஒரு பாலாக ட்ரீட் பண்ணணும் சரியா. இப்போ பால்னா என்னது பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா என் சச் தட் என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். த பால் ஆஃப் எக்ஸ் நாட் கமா என் சச் தட் என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். கிளியர்லி யூனியன் போட்டு இந்த பால் பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா என் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்னு எழுதுகிறோம். அடுத்தது யூனியன் போட்டு union of n equal to 1 to infinity b of x naught comma n is greater subset of a ன்னு வருது. ஓகே ஸோ a is compact. There exist finite subfamilies say b x naught comma n1 b x naught comma n2. இந்த எண்ணை வந்து n1 n2 ஏன்னா வந்து நம்மளுக்கு ஃபேமிலின்னு சொல்லும்போது நிறைய இருக்கணும் இல்லையா. b x naught comma n1 b x naught comma n2 up to b of x naught comma nk such that union of I equal to 1 to k b of x naught comma n1 is greater subset of a ன்னு வருது. இப்போ n நாட் வந்து மொத்தமாக எழுதிக்கலாம். மேக்ஸிமம் ஆஃப் n1 n2 up to nkன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் யூனியன் ஆஃப் I is equal to 1 to k. அங்கே இன்ஃபினிட்டி வருது. இங்கே ஃபைனைட் வந்தால் தான் அதை முடிக்கணும். அப்போ இங்கே நம்ம யூனியன் ஆஃப் I is equal to 1 to k b of x naught comma ni is equal to b of x naught comma n naught. Therefore b of x naught comma n naught is greater subset of a ன்னு வருது. ஓகே we know that b of x naught comma n naught is bounded set and a subset of the bounded set is bounded. ஒரு subset of the bounded set வந்து ஒரு bounded ஆகுது. ஹென்ஸ் ஏ இஸ் பவுண்டட். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்துடும். ஓகே வரோம் பார்த்துக்கா சரியா. 1 மார்க்கில் கூட கேட்கலாம். ஏ காம்பேக்ட் சப்செட் ஆஃப் த மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் டேஸ். காம்பேக்டாக இருக்குமா பவுண்டடாக இருக்குமா கன்வர்ஜென்ஸாக இருக்குமா. ஸோ ஆன்சர் வந்து பவுண்டட் சரியா. அடுத்தது காம்பேக்ட் எப்போவுமே நம்மளுக்கு ஓப்பன் தான் இருக்கும். பார்த்துக்கோ ஓப்பன்லேயும் இருக்கும் அதே நேரத்தில் க்ளோஸ்ட்லேயும் நம்ம ப்ரூஃப் பண்ணி கொண்டு வரலாம் சரியா. பாரு any compact subset A of the metric space M, D is closed ன்னு சொல்லியிருக்காங்க. க்ளோஸ்டு நம்ம ஓப்பன் ஆகிறதுக்கு என்னது A complement. A complement போட்டால் ஓப்பன் ஆகிரும். we shall prove that A complement is open போடுவோம்ல. நெக்ஸ்ட் let y belongs to A complement கொடுக்கலாமா. y belongs to வேறு ஏதாவது ஒரு டேர்மை வச்சு கொடுக்கணும். y belongs to A complement எடுத்துருக்கணும். ஏன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அதனால் ஒய் பிலாங்ஸ் டு ஏ காம்ப்ளிமெண்ட். அடுத்து எக்ஸ் அந்த எக்ஸும் அந்த ஒய்யும் காம்ப்ளிமெண்டில் நாட் ஈக்குவல் தானே வரும். வெவ்வேறு தானே எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய். therefore d of x comma y is equal to r of x. இது எப்படி எழுதிக்கலாம். டிஸ்டன்ஸ் ஃபார் மெட்ரிக்ஸ் தானே போட்டிருக்காங்க. அதனால் என்ன கொடுத்துக்கலாம். d of x comma y is equal to என்ன வரும் radius rx greater than 0 and இது எப்படி எழுதிக்கலாம்னா b of the ball எப்படி ட்ரீட் பண்ணுவீங்கன்னு பாருங்கள். x rx b of x rx by 2 intersection b of y rx by rx by 2ன்னு வருது. ரேடியஸை சென்டராக வச்சு மனசில் வச்சு எழுதிக்கணும் சரியா. இதை வச்சு b of ball வச்சு எழுதணும். b of x rx by 2 intersection b of y rx by 2 is equal to empty. Clearly the collection b of x rx by 2 such that x belongs to a is an open cover. Is a open cover for A by the set open in capital M. The open cover for A by the set open in capital M. அப்போ A is compact. A வந்து compact ஆகுது. There exist x1, x2 up to xn belongs to A such that. அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும். இதில் யூனியன் போட்டு கொண்டு வரணும்.
அப்போ யூனியன் ஆஃப் ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்து செய்வோம், அடுத்தது ஒய் எடுத்து பண்ணுவோம். சரியா? ஃபஸ்ட்டு யூனியன் ஆஃப் I = 1 to n b of x, rxi by 2 is greater subset of aன்னு வருது. சரியா? நெக்ஸ்ட்டு லெட் vy எடுக்க போகிறோம். லெட் vy is equal to இன்டர்செக்ஷன் ஆஃப், அடுத்த டேம் வந்து ஒய் தானே, by தானே, அதை என்ன எடுத்துக்கணும்னா இன்டர்செக்ஷன் எடுத்துக்கணும். இன்டர்செக்ஷன் ஆஃப் I is equal to 1 to n b of y, rxi divided by 2ன்னு கொடுக்குறோம். அந்த vy இது என்னதுன்னு பார்த்தோன்னா ஓப்பன் செட் கண்டெய்னிங் ஒய், ஓப்பன் செட் கண்டெய்னிங் ஒய்ன்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் அந்த b of இருக்குல்ல, b of rx, rxi by 2 or b of r x, y by 2 intersection b of y, x by 2 is equal to empty நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். we have என்ன கொடுத்துருக்காங்கன்னா vy, அந்த ஃபஸ்ட்டு டேமுக்கு என்ன கொடுத்துருக்காங்க vyன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ vy இன்டர்செக்ஷன் b of x, rxi by 2 is equal to empty for all I is equal to 1 to up to n. இப்போ vy is intersection union of I equal to 1 to n b of x, ri by 2 is equal to empty. vy intersection இவ்வளவு டேமையும் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஏன்னு எடுத்துக்கணும், is equal to empty. vy is subset of a complement. இது எப்படி எழுதிக்கலாம்னா a complement வச்சு எழுதலாம். இப்போ a complementன்னு சொல்கிறது வந்து என்னது ஓப்பன் செட், அப்போ அதுவும் ஓப்பன் ஆயிரும் பார்த்துக்கோ. சரியா? அப்போ ஃபார் எவரி y belongs to a complement there exists open set V containing y such that vy is subset of a complement. So a complement is equal to, இப்போ இது ஓப்பன் செட்டு தான், ஓப்பன் செட்டுனா vy is subset of a complement. இதை யூனியன் போட்டு எழுதலாம்ல, ey belongs to a complement into vy. அப்போ ay வந்து ஓப்பனாக இருக்குது, hence a is closed. a complement எப்படி எழுதலாம், a எப்படி எழுதலாம், a complement is equal to க்ளோஸ்டுன்னு மாற்றிடலாம்ல. a complement is open போட்டுட்டு y belongs to அது நாட் ஈக்குவல் டு, இது பாலில் ட்ரீட் பண்ணாங்க. d of x, y is equal to rx is greater than 0, b of x, rx by 2 intersection b of y, rx by 2 equal to empty. The collection, clearly the collection b of x, rx by 2 is the open cover for a by set open in M. A is compact, there exists x1, x2 up to xn belongs to a such that union of b of x, rxi by 2 is subset of a. அதை வந்து vyன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு எம்டின்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், there exists open cover vy containing y such that vy is subset of a complement. a complement வந்து உனக்கு ஓப்பன், that is a is closed. அடுத்த தீரம் பாருங்கள், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தீரமாக்கும், இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த பாரு, a closed subspace of a compact metric space is compact. ஏற்கனவே காம்பேக்ட்லேருந்து க்ளோஸ்டுன்னு சொல்கிறோம், இங்கே வந்து க்ளோஸ்லேருந்து காம்பேக்ட்னு சொல்கிறோம். சரியா? இப்போது எனக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா காம்பேக்ட்டு ப்ரூஃப் பண்ணணும். காம்பேக்ட்டுக்கு என்ன தேவை, ஜி ஆல்ஃபா தேவை. ஜி ஆல்ஃபா தேவை, காம்பேக்ட் ஜி ஆல்ஃபா தேவை. ஸோ let G alpha be the collection of open set in M such that, அது எப்படி எழுதலாம், யூனியன் போட்டு எழுதலாம் இல்லையா, யூனியன் போட்டு எழுதலாம் இல்லையா, யூனியன் போட்டு G alpha is the subset of Aன்னு எழுதலாம். சரியா? நெக்ஸ்ட்டு இது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, A எப்படி எழுதலாம், A complement union of G alpha is equal to Mன்னு எழுதிக்கலாம். சரியா? அப்போ A is closed, A complement is open. என்ன கொடுத்துருக்காங்க, A closed கொடுக்கறனால A complement is ஓப்பனாக இருக்குது. அப்போ G ஆல்ஃபாவும் யூனியன் A காம்ப்ளிமெண்ட்டும் என்னதாகுது, ஓப்பன் கவர் ஃபார் M. ஓப்பன் கவர், எவரி ஓப்பன் கவர் இஸ் ஏ காம்பேக்ட்னு சொல்லிக்கலாம். சின்ஸ் M is compact, ஓப்பன் கவர் இஸ் a ஃபைனைட் சப் கவர். ஒவ்வொன்றும் ஓப்பன் கவருக்கும் ஃபைனைட் சப் கவர் உண்டும், அப்படி தானே. அப்போ வந்து என்னது யூனியன் போட்டு, சரி, இந்த G alpha 1, G alpha 2 up to G alpha n, A காம்ப்ளிமெண்ட் இருக்குது.
அதை எப்படி எழுதலாம்னா இவ்வளோத்தையும் யூனியன் போட்டு எழுதிக்கலாம். யூனியன் ஆஃப் I is equal to 1 to n g alpha I union of A complement is equal to m. Union I equal to 1 to n g alpha is greater subset of A. இது எப்படி எழுதலாம்னா இப்படி எழுதியிருக்காங்க. யூனியன் ஆஃப் A complement equal to mனா இது காம்ப்ளிமெண்ட் subset of A is compact. சரியா? ஓகே, இங்கே பாருங்கள், நோட்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் வந்து 1 மார்க்கில் எப்படி கேட்கலாம், கலெக்ஷன் ஆஃப் சப் கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி கேட்குறது காம்பேக்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். அடுத்தது எனி காம்பேக்ட் ஆஃப் த மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் ஏ பவுண்டட்னு கேட்குறாங்க. சரியா? அடுத்தது வந்து அதை மாற்றி காம்பேக்ட் த மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் பவுண்டட், அதை மாற்றி வரும்போது க்ளோஸ்டு சப்ஸ்பேஸில் வந்து க்ளோஸ்டு செட்டில் வந்து உனக்கு சப்ஸ்பேஸ் ஆஃப் த காம்பேக்ட் ஸ்பேஸ் இஸ் காம்பேக்ட் கேட்குறாங்க. ஓகேம்மா, தேங்க்யூ.